பெரிய ஒரு சோகத்துக்குள்ளான விமான விபத்துல சற்று நேரத்துக்கு வந்த தகவலின் அடிப்படையில இந்த அகமதாபாத்ல ஏர் இந்தியா விமான விபத்துல பயணித்த யாருமே உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற தகவல் தான் சற்று நேரத்திற்கு முன்னதாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை தரப்பாக. இந்த நிலையில தான் தற்பொழுது இந்த விபத்துக்குள்ளான விமானத்துடைய கருப்பு பெட்டி என்பது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. முன்பே நம்ம குறிப்பிட்டிருந்தோம், இந்த கருப்பு பெட்டியில என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, இந்த விமானம் எவ்வளவு வேகத்துல அந்த விபத்து நடைபெறும் பொழுது விமானம் எவ்வளவு வேகத்துல பறந்தது, அதே போல எவ்வளவு உயரத்துல அது பறந்தது, எந்த திசையை நோக்கி பறந்தது, அந்த நேரத்துல பைலட்டுடைய உரையாடல்கள் என்னென்னவாக இருந்தது என்பதுதான் இந்த கருப்பு பெட்டியில பதிவாகக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல காக்பிட் உரையாடல், வானொலி தொடர்பு, பிற சாதனங்களோடு உரையாடல் போன்றவையுமே அந்த பிளாக் பாக்ஸ்ல தகவலாக இடம்பெறும். இந்த நிலையில் தான் இந்த பிளாக் பாக்ஸ் என்பது தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் கிடைக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையாக கொண்டு விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள் என தெரிவிக்கப்பட்டன. இதுல கிடைக்கக்கூடிய தரவுகள் தான் எந்த விமானம் எதனால விபத்துக்கு உள்ளானது எப்படிங்கிறத ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான தகவல்களை நமக்கு கிடைக்கப்பெறும். தொடர்ச்சியாக இந்த விமான விபத்து நடைபெற்றதிலிருந்தே இந்த விமானத்தில் பயணம் செய்த நபர்களுடைய உறவினர்கள் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு வெளியே அவர்கள் அதிக அளவு கூறியிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த விமானம் விபத்து எந்த அளவுக்கு ஒரு கோரமான ஒரு துயரமான சம்பவமோ, அதே போல இந்த விமானம் விழுந்து அந்த கட்டிடத்திலே உள்ள அந்த விழுந்ததுல அதிலேயுமே உயிரிழந்த நபர்களின் எண்ணிக்கை ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த இருவேறு சம்பவங்கள்ல ஒட்டுமொத்தமாக உயிரிழப்புகள் 300 தாண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு சோகமான செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அகமதாபாத் காவல்துறையினர் தற்பொழுது வரைக்கும் இந்த விமான விபத்து சம்பவத்துல 204 நபர்களுடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 41 பேர் படுகாயங்களோடு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அகமதாபாத் காவல்துறை ஆணையர் மாலிக் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முன்பு குறிப்பிட்டது போலவே படுகாயங்களோடு மீட்கப்படக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில மருத்துவமனையில அவர்களுக்கான சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாகவே ஒரு பக்கம் மீட்பு பணிகள் என இரவு செல்ல செல்ல மீட்பு பணிகள்ல எந்த விதமான தொய்வும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து மீட்பு பணிகள் அந்த இடத்துல மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த விமானம் குடியிருப்புகள் மற்றும் அந்த விடுதி கட்டிடத்தின் மேலே விழும் பொழுது ஏதாவது கேபிள், எலக்ட்ரிக்கல் கேபிள் ஏதாவது சாஞ்சிருக்கலாம். அதனால மின் இணைப்புகள் அந்த இடத்துல ஏற்படுத்தப்படுமா, போதிய வெளிச்சங்கள் அந்த இடத்துல கொண்டு வரப்பட முடியுமா அப்படிங்கிறதுமே அந்த இடத்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாகவே ஒட்டுமொத்தமாகவே இந்த விமானத்துல விமானிகள், பணியாளர்கள் உள்ளிட்ட 242 பேருமே உயிரிழந்திருக்கலாம் என்கின்ற தகவல் தான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தியாக வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விமானத்துல பயணம் செய்த அந்த தங்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என உறவினர்கள், மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் கண்ணீர் பெறக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது.